டெல்லியில் போராடிய ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதற்கு முதலமைச்சர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ராகுல் உள்ளிட்ட தலைவர்கள் கைது ஜனநாயகத்துக்கு எதிரானது என்று தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். டெல்லியில் போராடிய ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதற்கு முதல்வர் விஜய் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். ராகுல் உள்ளிட்ட தலைவர்கள் கைது ஜனநாயகத்துக்கு எதிரானது என்றிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், இளைஞர்களின் போராட்டம், அதற்கு ராகுல் காந்தி ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டது, அவர் கைது செய்யப்பட்டது அப்படின்னு நேற்று இது இந்தியா முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. முதலமைச்சர் விஜய் இது தொடர்பாக என்ன பதிவிட்டிருக்கிறார்? திலகவதி, தமிழக முதலமைச்சரும் தாவேகாவினுடைய தலைவருமான விஜய் தற்போது ராகுல் காந்தி கைதுக்கு கண்டனம் தெரிவித்து தன்னுடைய சமூக வலைதள பதிவில் ஒரு பதிவு வெளியிட்டார். அதுல நீட் தேர்வு குளறுபடிகளை எதிர்த்து டெல்லியில் நடைபெற்ற இளைஞர்கள் போராட்டத்திற்கு ஆதரவாக களமிறங்கிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் உள்ளிட்ட தலைவர்கள் பலர் கைது செய்யப்பட்டது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் ஒன்றிய அரசின் இச்செயல்பாடுகள் கண்டிக்கத்தக்கவை என்று அந்த அறிக்கையில் தெரிவித்தார். நேற்று நடைபெற்ற விரும்பத்தகாத சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்த எதிர்க்கட்சிகள் சார்பில் நாடாளுமன்ற வளையத்தில் இன்று நடைபெறும் போராட்டத்திற்கு தமிழக வெற்றிக் கழகம் தனது முழு ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறது என்றும் நீட் தேர்வை பொறுத்தவரை நீட் தேர்வு முறை அறவே அகற்றப்பட வேண்டும் என்பதே தாவேகாவின் சமரசமற்ற நிலைப்பாடு. மாணவர்களை மட்டுமல்லாது அவர்களது குடும்பங்களையும் வெகுவாக பாதிக்கும் நீட் தேர்வு முறையை வைத்து வாக்கு அரசியல் செய்வதற்காக பொய்யான வாக்குறுதிகளை நாம் ஒருபோதும் அளிக்க மாட்டோம் என்றும் நீட் தேர்வு போன்றவை ஒழிக்கப்பட வேண்டுமெனில் முதலில் கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும். அது மட்டுமே ஒரே நிரந்தர தீர்வாக இருக்க முடியும். ஒருவேளை அதில் ஏதேனும் சட்டம் நடைமுறை சிக்கல்கள் இருக்குமெனில் அவற்றை நிவர்த்தி செய்யும் வரை இடைக்கால தீர்வாக ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் உருவாக்கி அதன் மூலமாக மாநில அரசுகளுக்கு அதிகாரம் வழங்க வேண்டும் என்றும் அதன் வாயிலாக கல்வி மற்றும் மருத்துவ கல்வி உள்ளிட்ட விஷயங்களில் மாநிலங்களுக்கு முழு அதிகாரங்கள் கிடைக்க வழிவகை செய்யப்பட வேண்டும். இதுதான் நிரந்தர தீர்வு மற்றும் இடைக்கால தீர்வு நோக்கி நம்முடைய பார்வை என்றும் இதை கட்சி தொடங்கிய போதே கழகத்தின் சார்பாக நடைபெற்ற கல்வி விருது வழங்குவதால ஆழமாக வலியுறுத்தி இருக்கிறோம் என்றும் மக்களின் உணர்வுகளையும் மாணவர்களின் உணர்வுகளையும் ஒன்றிய அரசு மதித்தே ஆக வேண்டும் என்றும் அதன் வெளிப்பாடாக நீட் தேர்வு அறவே அகற்றப்பட வேண்டும். இந்த சிக்கலுக்கு இது மட்டுமே ஒரே தீர்வு என்பதையும் மீண்டும் வலியுறுத்துகிறோம் என்று தமிழக வெற்றி கழகம் சார்பாக கட்சியினுடைய தலைவர் தமிழக முதலமைச்சர் விஜய் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். திலகவதி, விவரங்களை வழங்குவதற்கு நன்றி சந்தானகுமார். தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க.